ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஜீசஸ் த சன் ஆஃப் காட், இயேசு தேவனுடைய குமாரன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். த பிகினிங் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட். இந்த மார்க்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவுடனே கூட இருந்தவர். இவர்தான் முதன் முறையாக கிபி 65வது ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை புத்தகமாக முதலாவது எழுதுகிறார். இதில் உள்ள வசனங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை, அதிசயங்களை குறித்து அதிகமாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே காஸ்பல் ஆஃப் ஆக்ஷன் என்று இதற்கு பெயர். இந்த சுவிசேஷ வசனத்தை அவர் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று மையமாக வைத்து இதை எழுதுகிறார். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த இந்த ரோம உலகத்திலே, ரோமனுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பல்வேறு கருத்துக்களை உடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அவர் மிக தெளிவாக அவர் எடுத்து கூறியிருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டவர்கள் வேதத்தில் அநேக சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது, பிதாவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சியிடுகிறார். 2 முறை சாட்சி சொல்லியிருக்கிறார். இயேசுவானவர் அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரை ஏறின பொழுது மார்க்கு 1:11 வாசிக்கிறோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் ஜெபிக்க, அவர் மலையில் ஏறி ஜெபிக்கும் போது அவர் மறுரூபமானார். அந்த நேரத்தில் மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று வார்த்தை வெளிப்பட்டது. இதை அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யாக்கோபு, யோவான் இவர்கள் இந்த சத்தத்தை கேட்டார்கள். பிசாசுகளும் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டது. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபொழுது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. ஆகவே பிசாசுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியும். ஆகவே அவர் தேவகுமாரன் என்பதை அறிந்து அவைகள் மக்களை விட்டு வெளியே ஓடி, இயேசு பிசாசுகளை துரத்துவதற்கு முன்பாகவே அவரை கண்டபொழுது அவைகள் அலறின. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அதிகாரமும் வல்லமை உடையவராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆகவே அவர் தேவகுமாரன் என்பதை பிசாசுகளும் அறிக்கையிட்டனர். 3வது, இயேசு கிறிஸ்துவே தன்னை தேவகுமாரன் என்று அவர் சாட்சி கூறுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 62வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து, நீ தேவகுமாரனா என்று அவர் கேட்டபொழுது, நான் அவர்தான் என்று சொன்னார். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லி மிக தெளிவாக, உறுதியாக தன்னை குறித்து அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அந்த 100க்கு அதிபதி இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்கிறார். நண்பகலிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது சூரியன் திடீரென இருளடைந்து இருட்டாகி பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஒரு பகுதியில் இல்லை, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மகா சத்தமிட்டு, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று அவர் ஒப்புவித்த போது பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் திற உண்டது. இவைகளெல்லாம் இந்த 100க்கு அதிபதி பார்க்க, இயேசு அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் அவர் தன் ஜீவனை விட்டு அவர் மரித்ததை அவன் கண்ணால் பார்க்கிறான். அப்பொழுது அவன்
கிட்ட வந்து பார்த்த பொழுது அவர் மரித்திருந்தார். ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இதையெல்லாம் கண்ட இந்த 100க்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார். ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்திலே அவர் தேவகுமாரனாக அவர் வந்து நம் எல்லாருக்கும் மீட்பை அருளினார், ரட்சிப்பை கொடுத்தார், விடுதலையை தந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட இயேசுவை அவரே தேவகுமாரன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசுவானவர் சீஷரிடத்திலே ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டபொழுது ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொன்றை சொன்னார்கள். சிலர் உம்மை எலியா என்று சொல்கிறார்கள், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்கிறார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது 11 பேரும் பதில் சொல்லவில்லை. ஒரே ஒருவர் பேதுரு மட்டுமே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார். அப்படி என்றால் இதை பிதாவானவர் உமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், மாம்சமும் இரத்தமும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே உமக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு தன்னை குறித்த சத்தியத்தை அவர் பேதுருக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே பேதுரு அவர் பிரசங்கம் பண்ண எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று மிக தைரியமாக துணிச்சலாக பிரசங்கம் பண்ணினார். அவர்கள் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு அபிஷேகத்தை பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்று பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பி இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே பூலோகத்தார் யாவரும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று பிரசங்கித்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை கேட்ட ஜனங்கள் 3000 பேர் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டு அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆகவே இது எவ்வளவு பெரிய அற்புதம்! பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தார். இந்த பிரசங்கித்த இந்த சவுல் என்பவர் கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் விசுவாசிகளையும் மிக கொடுமையாக அவர்களை எதிர்த்தவர். ஆண்களையும் பெண்களையும் அவர் அடித்து சித்திரவதை செய்து சிறைச்சாலையில் போடுவித்தார். சிலர் கொல்லப்படவும் அவர்களுக்கு அவர் துணை போனார். இப்பொழுது எருசலேமிலே இருந்த சீஷர்களை அவர் துன்பப்படுத்தினது அல்லாமல் தமஸ்கு பட்டணத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற விசுவாசிகளையும் அவர் அடித்து துன்பப்படுத்தும்படிக்கு மிக தீவிரமாக அவர் பிரதான ஆசாரியரிடத்தில் கடிதத்தை வாங்கி கொண்டு சில போர் வீரர்களோடு கூட அவர் குதிரையில் ஏறி போய் கொண்டிருக்கிறார். இயேசு மேலேயும் அவருடைய சீஷர்கள் மேலேயும் விசுவாசிகள் மேலேயும் அவ்வளவு ஒரு கோபம் அவருக்கு. ஏனென்றால் அவர் அந்த யூத பண்பாட்டிலே வளர்ந்தவர். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை அவர் மிக வைராக்கியமாக அவர் கொண்டிருந்தார். தன் குலத்தின் மேலே அவருக்கு இருந்த வைராக்கியம், இவைகள் தான் அவரை சீஷர்களையும் இயேசுவின் பிள்ளைகளையும் அடித்து துன்பப்படுத்த அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு வைராக்கியம், மாம்சீக வைராக்கியத்தை அவருக்குள்ளே வந்தது. ஆனால் அவர் தமஸ்கு பட்டணத்துக்கு மிக கிட்ட நெருங்கி போகும்பொழுது இயேசுவானவர் திடீரென்று பிரகாசமான வெளிச்சத்திலே அவனுக்கு தோன்றி அவன் குதிரையிலிருந்து தூக்கி வீசப்பட்டான். அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அவன் கேட்டான், ஆண்டவரே நீ யார் என்று கேட்டான். இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று சொன்னார். உடனடியாக அவனுடைய பதில் என்னன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அருமையானவரே, இதுவரைக்கும் அவர் மிக வைராக்கியமாக கிறிஸ்துவையும் சபையும் மிக எதிர்த்தவர். ஆனால் இன்றைக்கு இயேசு அவரை சந்தித்த உடனே, அவர் தேவகுமாரன் என்று அறிந்த உடனே தன்னை தாழ்த்தினார். அவருக்குள்ள அந்த வைராக்கியம், அந்த பெருமை
அந்த குலத்தின் மீதிலிருந்து அந்த வைராக எல்லாம் விட்டு ஒழிந்து இப்போது தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆம் அருமையானவர்களே, சவுலை விட வேறு யாரும் இந்த உலகத்தில் அவ்வளோ கொடுமையாக இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அவருடைய சபையும் இந்த அளவுக்கு அவர் துன்பப்படுத்தி இருக்க முடியாது. ஆனால் இவரை எதிர்த்தவர் இப்பொழுது அடுத்த கணமே தன்னை முற்றிலுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து தாமதமில்லாமல் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அவர் தேவாலயங்களில் போய் பிரசங்கித்தார். அந்த அளவுக்கு அவருக்குள்ள இயேசு கிறிஸ்து மேலே மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் வந்தது. காரணம், மெய்தேவனாகிய இயேசுவை அறிகிற அறிவு அவருக்குள்ளே வந்தது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பவர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு யார்? தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். He was in the form of God, in equality with God. இயேசுவானவர் பிதாவுக்கு சமமானவராக இருக்கிறார். சேம் சப்ஸ்டான்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் பிதாவுக்குள் இருக்கிற அதே தன்மை, குணங்கள், சுபாவங்கள், வல்லமை, அதிகாரம் எல்லாமே அவருக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மத்தேயு இப்படி எழுதுகிறார், தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று எழுதுகிறார். அப்படி என்றால் மாம்சத்தில் இந்த உலகத்தில் அவர் தாவீதின் குடும்பத்தில் பிறந்தார் என்று எழுதுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100% மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்ததை தான் இந்த மத்தேயு மிக தெளிவாக எழுதுகிறார். காரணம், யூதர்கள் எதிர்பார்த்தது மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வாக்குரைக்கப்பட்ட அந்த வார்த்தை, தாவீதுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வார்த்தை, தாவீதின் குடும்பத்திலே கிறிஸ்து வந்து பிறப்பார் என்கிற நற்செய்தி, அந்த தீர்க்க தரிசனம் தாவீதுக்கு சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி அதை உறுதிப்படுத்தினார். இப்பொழுது அதை மத்தேயுவும் அதை உறுதிப்படுத்தி சொல்கிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் த சன் ஆஃப் டேவிட் என்று அவருடைய மனித தன்மையை, ஹியூமானிட்டியை குறித்து பேசுகிறார். மார்க்கு 1:1 வாசிக்கிறோம், தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்று மார்க்கு அவருடைய தெய்வீகத்தை குறித்து பேசுகிறார். ஆகவே இரு தன்மையும் இயேசு என்கிற இந்த ஒரு நபருக்குள்ளாக இருந்ததைத்தான் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறார். The two natures, humanity and divinity, are in one person, Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த மனித தன்மையும் தெய்வீக தன்மையும் 100% அவர் மனுஷனாகவும் 100% அவர் தேவனாகவும் இருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். இப்போது அநேக வாதங்கள் இந்த உலகத்தில் உண்டு. இயேசு கடவுள் இல்லை என்று மறுதலிக்கிற அநேக கூட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு இயேசுதான் தேவகுமாரன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் ஆண்டவர் என்பதை மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதல் வாதத்தை பார்க்குறோம், யெகோவாஸ் விட்னஸ், யெகோவாவின் சாட்சிகள் என்கிற ஒரு குரூப். இவர்கள் சொல்கிறார், குமாரன் தந்தையை விட சிறியவர் தானே, ஆகவே இயேசு தேவனை விட சிறியவர் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். C.S. லேவிஸ் என்கிற தேவ மனிதன் சொல்கிறார், யானையின் குட்டி யானை தானே, அல்லது அதை விட குறைந்ததா? சிங்கத்தின் குட்டி சிங்கமா, அல்லது சிங்கத்தை விட அது குறைந்ததா? அதுபோல தேவனுடைய குமாரனும் தேவனை விட குறைந்தவர் அல்ல என்று மிக தெளிவாக சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் சத்தியத்தை மிக தெளிவாக விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்பது கிரேக்க பெயர், யோசுவா என்பது எபிரேய பெயர். யோசுவா என்றால் யெகோவா என் இரட்சகர் என்று அர்த்தம். இயேசு என்னும் பெயரில் அநேகர் இருந்தார்கள்.
அந்த பெயர் அன்றைக்கு மிக பொதுவான பெயராக இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 27:16-17 வசனத்திலே பார்க்கிறோம். லூக்கா 3:29, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:45, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:6, கொலோசியர் 4:11 என்ற வசனங்கள்லாம் வாசிக்கிறோம். இயேசு என்கிற காமன் நேம் அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் நாம் அவர் மேல் இருக்கிற மரியாதை நிமித்தம். ஆகவே அவரை நசரேயனாக இயேசு என்று அந்த ஊர் பெயரோடு கூட அவரை அடையாளப்படுத்தி சொன்னார்கள். அந்திரேயா நாத்தான் வேலை சந்திக்கும் பொழுது, நாசரேத்திலிருந்து நசரேயனாக இயேசு வந்திருக்கிறார், நீ வந்து பார் என்று கூப்பிட்ட போது நாத்தான்வேல் கேட்ட முதல் கேள்வி, நாசரேத்தூரிலிருந்து ஏதாவது நன்மை வருமா என்பதுதான் அவருடைய கேள்வி. ஏனென்றால் கலிலேயா என்பது ஒரு புறஜாதி தேச ஜனம் நிறைந்த இடம். அங்கே இருந்து ஒரு நன்மை வராது. பெத்லகேமிலிருந்தோ எருசலேமிலிருந்து தான் ஒரு நன்மை வரும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த யூதர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அந்திரேயா சொல்கிறார், நீ வந்து பார் என்று சொன்ன பொழுது நாத்தான்வேல் அந்திரேயோடு கூட சேர்ந்து இயேசுவை சந்திக்க வருகிறான். இயேசு நாத்தான்வேலை பார்த்த உடனே அவர் சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே, என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார். நீ அத்திமரத்தின் கீழே இருந்தபோது நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார். இந்த நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழே மேசியாவின் வருகைக்காக மிக ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தான். அவனுக்கு இருந்த அந்த தேவ பயம், ஆண்டவர் மேல் இருந்த அந்த விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த அந்த தாகம், இவைகளெல்லாம் கர்த்தர் பார்த்தார். அருமையானவர்களே, இயேசுவானவர் மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் அவரிடத்தில் வருவதற்கு முன்பாகவே நாம் யார் என்பது அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை விசுவாசியுங்கள். ஆகவே இயேசுவானவர் அவர் மெய்யான தேவனுடைய குமாரன், அவர்தான் மெய்யான ஆண்டவர் இரட்சகர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் எந்த விதத்திலும் அவர் குறைந்தவர் அல்ல, சிறியவர் அல்ல. அவர் பிதாவின் ரூபமாக இருக்கிறார், பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு இப்போது மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த தேவாதி தேவனை விசுவாசிகள் அருமையானவர்களே. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். யூதர்கள் இயேசுவை கிறிஸ்துவை குறித்து மேசியா இல்லை என்று அவரை தள்ளிவிட்டார்கள். யோவான் சுவிசேஷம் 1:11 வாசிக்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. லூக்கா சுவிசேஷம் 4:16-30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர் ஞானஸ்நானம் எடுத்து வனாந்திரத்திலே 40 நாள் உபவாசித்து சாத்தானை, அவனுடைய சோதனையை ஜெயித்து இப்போது தாம் உலர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகிறார். அவர் வழக்கமாய் போகக்கூடிய அந்த ஜெப ஆலயத்துக்கு போனார். அந்த ஓய்வு நாளிலே அவர் போன பொழுது அவர் நன்றாக படிக்கிறவர் என்று சொல்லி அவரிடத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை கொடுக்கிறார். அவர் வாங்கி 61வது அதிகாரத்தை எடுத்து, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையை வாசித்து, இன்றைய தினம் இந்த தீர்க்க தரிசனம், இந்த வசனம் நிறைவேறிற்று என்று சொன்னார். அவர் எல்லாம் ஆச்சரியப்பட்டார். மேசியா ஒருவர் தான் அதை நிறைவேற்ற முடியும். நீ தச்சனுடைய குமாரன் அல்லவா, நாங்கள் பார்த்து நீ வளர்ந்தவர் அல்லவா, உன் தொழில் என்ன எங்களுக்கு தெரியும், உங்கள் குடும்பம் என்ன தெரியும், உன்னோடு பிறந்தவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளிவிட்டார். ஜெபாலயத்துக்கு வெளியே தள்ளி கொண்டு போய், அந்த நாசரேத் பட்டணம் மிக உயர்ந்த மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணம், அந்த உயர்ந்த மலையிலிருந்து அவரை கீழே தள்ளி அழிக்க பார்த்தார்கள். ஆனால் கொல்ல பார்த்தார்கள். இயேசுவோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். அருமையானவர்களே, தீர்க்கதரிசி ஒருவனும் தன் சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார். ஆகவே இதை தான் மேசியா என்பதை அவர் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியும் வேத வசன ஆதாரத்தோடு சொன்னார். ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும்.
இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசிங்கள். இயேசு நமக்காக நம்மை தேடி வந்த இரட்சகர், அவர்தான் தேவகுமாரன் என்பதை விசுவாசிங்கள். அருமையானவர்களே, இயேசுவானவர் அவர் தேவகுமாரன் என்பதற்கு மிக அற்புதமான சாட்சிகள் வேதத்தில் இருக்குது. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46வது 47வது வசனத்தில் வாசிக்கும். அவருக்கு 12 வயது இருக்கும்போது அவரை பண்டிகைக்கு எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போகிறார் யோசேப்பு மரியாள். இயேசுவானவர் திடீரென்று அவரை விட்டு விலகி அவர் தேவாலயத்தில் போய் போதகர் நடுவில் உட்கார்ந்தார். இவர்கள் எங்கு தேடி பார்த்தும் இயேசுவை காணவில்லை. கடைசியாக அந்த தேவாலயத்தில் வந்து தேடின போது அங்கே போதகர் நடுவில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த நாட்களிலே போதகர் என்றால் அவர்கள் ஜீனியஸ், அவர்கள் மிகவும் அறிவாளிகள், அறிஞர்கள், ஞானிகள். அவர்கள்தான் மற்றவர்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களை கேள்வி கேட்கவும் தொடங்கினார். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், இவ்வளவு புத்தியும் இவ்வளவு ஞானமும் இவருக்கு எங்கே இருந்து வந்தது? ஆண்டவராக இயேசுவானவர் மிகுந்த ஞானம் உள்ளவராக இருந்தார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் அந்த போதகர்களையே அவரிடத்தில் கேள்வி கேட்கவும் அவர்களை ஆச்சரியத்துக்குள் அமைத்தினார். அவர் கேட்ட கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் திணறினார்கள். அந்த அளவுக்கு இயேசுக்குள்ளாக மிகுந்த ஞானம் இருந்தது. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த பரிசேயரும் இந்த பிரதான ஆசாரிகளும் சேர்ந்து இயேசுவை பிடித்து வரும்படிக்கு போர்ச்சேவகரை அனுப்புகிறார். போர்ச்சேவகர்கள் இயேசுவை கைது பண்ண வரும்பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் அவர் பேசின வார்த்தையை அந்த போர்ச்சேவகர்கள் கேட்டு அசந்து போனார்கள். அவர்கள் திரும்பி வந்து வெறும் கையாய் வந்தார்கள். அப்போது பிரதான ஆசாரியன் கேட்குறான், ஏன் நீங்கள் அவரை கொண்டு வரவில்லை என்று கேட்டபொழுது அவர் சொன்னார்கள், அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அருமையானவர்களே, அவ்வளவு அதிகாரமும் ஞானம் உள்ளவர் ஆண்டவராக இயேசுவானவர். யோவான் சுவிசேஷம் 10:30 வாசிக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கும். இதைவிட ஒரு பெரிய சாட்சி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்படி என்றால் ஆண்டவராக இயேசுவானவர் பிதாவோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த ஒரு தேவனுக்குள்ள 3 ஆளத்துவங்கள், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் செயல்படுகிறார். இந்த சத்தியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிங்கள். அவர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர் என்று நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறார். ஆகவே இயேசு உங்களுக்குள் வந்து வாழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையானுள்ளே, இப்பொழுது சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷத்தை முதல் எழுதியவர் இந்த மார்க்கு. சுவிசேஷம், இவாஞ்சலியோன் என்ற சொல் நற்செய்தி, குட் நியூஸ் என்னும் அர்த்தமுடையது. ரோம சக்கரவர்த்தியினுடைய இந்த பிறந்த நாளை சொல்லும் செய்தியை தான் அவர்கள் ரோமர்கள் நற்செய்திகளாக சுவிசேஷமாக கருதினார்கள். ஒரு ரோம சக்கரவர்த்தியினுடைய பிறப்பு இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான் இந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே உலக சரித்திரத்தையே கிபி கிமு என்று இயேசுவின் பிறப்பு தான் அது பிரித்தது என்பதை பார்ப்போம். ஆகவே அநேக மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஆகவே இயேசுவை யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, எங்கெல்லாம் அவருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஜெபம் நடக்கிறதோ, அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இன்றைக்கும் பேய்கள் ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமடைகிறது. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது.
வசனம் சொல்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சகல நோய்களையும் அவர் சுகமாக்கினார், சகல வியாதிகளையும் சுகமாக்கினார். ஆகவே எத்தனையோ மாமனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன் என்பதற்கு, அவர் தேவன் என்பதற்கு சாட்சி. அவர் நாமத்தினாலே சகல நோய்களும் சுகமாகினது, சகல வியாதிகளும் சுகமாகினது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவானவர் அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட இருந்தார். அவர் கடவுள் என்பதை அங்கே நிரூபித்து காண்பித்தார். ஆகவே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தவராக அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த உலக சரித்திரத்திலே எத்தனையோ பேரரசர்கள், ராஜாக்கள், தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள், செல்வாக்குமிக்க மக்கள் இந்த உலகத்தில் பிறந்து மரித்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒருவர் தான் உயிர்த்தெழுந்தார். உலக சரித்திரத்திலே இயேசு ஒருவர் தான் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே இந்த இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் கடவுள் என்பதை, அவர் தேவன் என்பதை விசுவாசியுங்கள். இதை தவிர வேறு நற்செய்தி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. 3வது காரியத்தை பார்க்குறோம், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபஸி. இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைக்கப்பட்டது. நம்மை போல அவருடைய பிறப்பு ஒரு சாதாரணமானதல்ல. அவருடைய பிறப்பு மிக ஆச்சரியமானது. அவர் கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தார். பரிசுத்த ஆவினாலே உற்பத்தியாக்கப்பட்டு அவர் இந்த உலகத்தில் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் பொந்தி பிலாத்துக்கு முன்பாக நல்ல சாட்சியை அவர் அறிக்கையிட்டார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசுவானவர். மார்க்கு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் உள்ள அந்த தீர்க்க தரிசனங்களிலிருந்து எடுத்து கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்பதை மிக தெளிவாக நமக்கு அநேக உதாரணங்களோடு நமக்கு சொல்லுகிறார். மார்க் 1:3 வசனத்துக்கு ஏசாயா 40:3 அவர் எடுத்து காட்டுகிறார். 4:12 ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வரைக்கும் எடுத்து சொல்கிறார். மார்க் 7:6 முதல் 7 வசனங்கள் வரை உள்ள வசனங்களுக்கு 29 ஏசாயா 29:13 மேற்கோள் காட்டுகிறார். மார்க் 9:48 மார்க் 66:24 வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். மார்க் 11:17 ஏசாயா 56:7 அவர் ஆதாரமாக காட்டுகிறார். மார்க் 12:32 வசனத்துக்கு ஏசாயா 45:21 வசனத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார். 13ஆம் அதிகாரம் 24 வசனத்துக்கு ஏசாயா 13:10 அவர் மேற்கோள் காட்டுகிறார். மார்க் 13:25 ஏசாயா 34:4 அவர் மேற்கோள் காட்டுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் இவைகள் எல்லாமே தீர்க்கதரிசியினால் முன்னுரைக்கப்பட்டது. ஆகவே முதல் சுவிசேஷம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொல்லப்பட்ட ஆதியாகமம் 3:15 ஸ்ரீயின் வித்தாக இந்த உலகத்தின் வந்து பிறந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்கிற அந்த அருமையான சத்தியத்தை முதல் முறையாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆகவே அந்த சத்தியத்தின் வெளிப்பாடாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வசனம் சொல்கிறது. யோவான் 17:3 வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருடைய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். ஆகவே இயேசுவை நீங்கள் அறிந்து விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் அளிக்கிறார். உங்கள் எதிர்காலம் நித்திய ஜீவனை பெற்று நீங்கள் நித்தியத்திலே இயேசுவோடு கூட சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகவே அறியாமையிலிருந்து, பொய்களிலிருந்து, கட்டுக்கதைகளிலிருந்து, மனிதனுடைய கற்பனைகளிலிருந்து, அழிந்து போகிறதான காணக்கூடியவைகளிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். காண முடியாத அந்த ஆவியாக இருக்கிற அந்த மெய்யான தேவனை நீங்கள் அறிந்து விசுவாசித்து இன்றைக்கு இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். நித்தியத்தில் இயேசுவோடு நீங்கள் வாழ்ந்து மகிழ்ந்து களி கூற கர்த்தர் உங்களுக்கு ஒரு நித்தியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல அருமையான செய்திக்காக நன்றி.
உம்முடைய வார்த்தையின்படி நீர் தேவகுமாரனாக இயேசுவே இந்த உலகத்தில் வந்து நீர் எங்களுக்காக பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். நீர் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறீர். அப்படி ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இயேசு மெய்யான ஆண்டவர் இரட்சகர் என்பதை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.